ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு யூனிஃபார்ம்டு சர்வீஸ்லேருந்து ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா சப் இன்ஸ்பெக்டருக்கான போஸ்ட்டு வந்து விட்டுருக்காங்க. இதுக்கு நீங்கள் எப்போ அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 7லேருந்து மே 3 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ப்ளஸ் கரெக்ஷன் இருந்ததுன்னா எப்போ செக் பண்ணிக்கலாம்னா மே 13th உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த போஸ்ட்டை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். சரிங்களா? டோட்டல் வேகன்சி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1299 வேகன்சிஸ் விட்டுருக்காங்க. இதில் ஷார்ட் ஃபால் வேகன்சி எவ்வளோ பார்த்தீங்கன்னா 53 இருக்குது. இதில் தாலுக்கு ப்ளஸ் ஆர்ம்டு சர்வீஸ்ன்னு சொல்லி ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. இதுக்கு மென் அண்ட் உமன் எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மென்னில் பார்த்தீங்கன்னா தாலுக்கு 654 இருக்குது, உமனில் 279 இருக்குது. ஆர்ம்டுக்கு பார்த்தீங்கன்னா மென்னுக்கு 255 இருக்குது, உமனுக்கு பார்த்தீங்கன்னா 111 வேகன்சிஸ் இருக்குது. ஸோ டோட்டல் வேகன்சி பார்த்தீங்கன்னா 1299 வேகன்சிஸ் இருக்குது. 1300 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. சரி, இந்த போஸ்ட்டுக்கு எவ்வளோ சேலரி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா 36,000லேருந்து 1,16,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்குது. இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நான் என்ன படிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏதாவது ஒரு டிகிரி நீங்கள் படிச்சிருந்தாலே போதும், நீங்கள் எலிஜிபிள், நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 10th 12th ப்ளஸ் ஏதாவது டிகிரி ஆர்ட்ஸ் ஆர் இன்ஜினியரிங் ஏதாவது ஒரு டிகிரி நீங்கள் படிச்சிருந்தாலே போதும், இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஏஜ் லிமிட் என்னென்னு கேட்டிங்கன்னா 20லேருந்து 30 வயசு வரைக்கும் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 35 இயர்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. பிசிக்கு பார்த்தீங்கன்னா 32 இயர்ஸ் வரைக்கும் இருக்குது. டிரான்ஸ்ஜெண்டருக்கு பார்த்தீங்கன்னா 35 இருக்குது. எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு பார்த்தீங்கன்னா 47 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். வேக்கன்சிஸ் வந்து என்னென்ன கோட்டாஸில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஓப்பன் கோட்டா எவ்வளோ பார்த்தீங்கன்னா தாலுக்கில் மென்னுக்கு பார்த்தீங்கன்னா 419 வேக்கன்சிஸ் இருக்குது, உமனுக்கு 179 வேக்கன்சிஸ் இருக்குது. ஆர்ம்டில் பார்த்தீங்கன்னா மென்னுக்கு வந்தீங்கன்னா 164, உமனுக்கு பார்த்தீங்கன்னா 71 வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ டோட்டல் இப்போதைக்கு ஓப்பன் வேக்கன்சிஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்குது. டிபார்ட்மெண்ட் வைஸ் வேக்கன்சி எவ்வளோ பார்த்தீங்கன்னா தாலுக்கில் மென்னுக்கு 131 இருக்குது, உமனுக்கு 56 இருக்குது. ஆர்ம்டில் பார்த்தீங்கன்னா 51 இருக்குது மென்னுக்கு, உமனுக்கு பார்த்தீங்கன்னா 22 வேக்கன்சிஸ் இருக்குது. சரிங்களா? இதில் எக்ஸிக்யூட்டிவ் வார்ட்ஸில் தனியாக வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. 47 இருக்குது மென்னுக்கு, உமனுக்கு 20 இருக்குது. ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. தாலுக்கில் பார்த்தீங்கன்னா மென்னுக்கு 36, உமனுக்கு 15 இருக்குது. ஆர்ம்டில் பார்த்தீங்கன்னா மென்னுக்கு 14, உமனுக்கு 6 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஒவ்வொரு வேக்கன்சிஸ்க்கும் என்னென்ன டீட்டெயில்ஸ், எந்த மாதிரி எக்ஸாம்ஸ் இருக்கும், ப்ளஸ் என்னென்ன சர்டிஃபிகேட்ஸு, ப்ளஸ் எந்த மாதிரி ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத இன்னும் 1 by 1 பார்க்கலாம். சரிங்களா? வீடியோவை கண்டினியூ பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்கு பார்த்தீங்கன்னா 7% வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு என்னென்ன எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து என்னென்ன கேம்ஸ் விளையாடி இருந்து அதில் நீங்கள் வந்து ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டியிலேருந்து சர்டிஃபிகேட்ஸ் வாங்கியிருக்கலாம். ப்ளஸ் அந்த என்னென்ன கேம் அப்படின்னு சொல்லி ஒரு 16 கேம்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் இந்த பிடிஎஃப் நோட்டிஃபிகேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ நீங்கள் வந்து ஃபார்ம் 1ல் பார்த்தீங்கன்னா இந்தியா இன்டர்நேஷ்னல் காம்படிஷனில் நீங்கள் வின் பண்ணியிருக்கணும் லெவலில், ப்ளஸ் அத்தாரிட்டி எங்கே நீங்கள் வாங்கியிருக்கணும்னா நேஷ்னல் ஃபெடரேஷன் ஆஃப் தி கேம்ஸ் ஆர் ஸ்போர்ட்ஸிலேருந்து நீங்கள் சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்கணும். அந்த மாதிரி வாங்கியிருந்தால் தான் நீங்கள் வந்து அது எலிஜிபிளாக அவங்க வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ 3 ஃபார்ம்ஸ்க்கும் 3 எங்கெங்கே வந்து நீங்கள் வாங்கியிருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவிலேயே மெரிட்டோரியஸ் ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க 3% வேக்கன்சி. அதில் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 35 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதை செக் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் காமனாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிஎஸ்டிஎம் ப்ரிஃபரன்ஸுக்கு பற்றி கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் தமிழ் மீடியமில் படிச்சிருந்து ஸ்கூலு ப்ளஸ் காலேஜில் தமிழ் மீடியமில் படிச்சிருந்துருக்கீங்க அப்படின்னா பிஎஸ்எம் சர்டிஃபிகேட் வாங்கி நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கு வந்து 20% வந்து உங்களுக்கு இப்போ இருக்குது, அதில் ப்ரிஃபரன்ஸ் இருக்குது. மேபி உங்களுக்கு லக் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டெஸ்டிவ் விண்டோ பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட்ஸ் வந்து நீங்கள் டிவிஷனல் ஆஃபீஸர் இல்லைனா சப் கலெக்டர் இல்லைனா அசிஸ்டன்ட் கலெக்டர் கிட்டேருந்து வாங்கின சர்டிஃபிகேட்ஸ் மட்டும்தான் வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க. தாசில்தார் இல்லைனா ஜோனல் தாசில்தார்கிட்ட நீங்கள் வாங்கினீங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. சரிங்களா? இப்போ டிரான்ஸ்ஜெண்டருக்கு பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான அப்டேட்டு, அவங்க வந்து மென் இல்லைனா உமனாக அவங்க வந்து கன்சிடர் பண்ணிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கேற்ற மாதிரி வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் ஒன்ஸ் நீங்கள் வந்து உங்களை மென்னாக கன்சிடர் பண்ணிங்கனாலும் சரி, ஆர் உமனாக கன்சிடர் பண்ணாலும் சரி, ஒன்ஸ் டிசைட் பண்ணிங்கன்னா திரும்பவும் அதை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறப்போ தெளிவாக யோசித்து திங்க் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு எக்ஸாம் எந்த மாதிரி இருக்கும், எவ்வளோ மார்க்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு வந்து 100 மார்க்ஸ் இருக்குது. போத் ஓப்பன் கோட்டா அண்ட் டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கும் இருக்குது. மெயின் ரிட்டன் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா
70 மார்க்ஸ் இருக்குது ஓப்பன் கோட்டாக்கு. டிபார்ட்மெண்ட் கோட்டாக்கு பார்த்தீங்கன்னா 85 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபிசிக்கல் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் கோட்டாவில் 15 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. டிபார்ட்மெண்ட் கோட்டாக்கு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்காது. ஏன்னா பிகாஸ் அவங்க ஆல்ரெடி சர்வீஸில் இருக்கிற பர்சன்ஸ். சரிங்களா. வைவா வாய்ஸ் பார்த்தீங்கன்னா ஓப்பன் கோட்டாக்கு 10 மார்க்ஸ் இருக்குது, ப்ளஸ் டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் ஒரு 10 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்பெஷல் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஓப்பன் கோட்டாவில் 5 மார்க்ஸ் இருக்குது, டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் 5 மார்க்ஸ் இருக்குது. இப்போ ரிட்டன் எக்ஸாமில் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பார்த்தீங்கன்னா 100 கொஷின்ஸ் இருக்கும், 100 மார்க்கு, 1 hour 40 minutes உங்களுக்கு டைம் இருக்குது. இதில் 40% மார்க்ஸ் எடுத்திங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் OMR பேஸ்டாக டெஸ்ட் இருக்கும். சரிங்களா. இதை கிளியர் பண்ணிங்கன்னா தான் நெக்ஸ்ட் லெவல் போக முடியும். நெக்ஸ்ட்டு மெயின் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 2 கேட்டகரி இருக்குது. பார்ட் ஏ, பார்ட் பி. பார்ட் ஏ பார்த்தீங்கன்னா ஜென்ரல் நாலேஜ் இருக்குது, பார்ட் பி பார்த்தீங்கன்னா ரீசனிங், ஆப்டிடியூட் அந்த மாதிரி இருக்குது. பார்ட் ஏல 40 மார்க்ஸ் இருக்குது, 80 கொஷின்ஸ் இருக்குது, அப்ஜெக்டிவ் டைப்பு தான். பார்ட் பியில் பார்த்தீங்கன்னா 30 மார்க்ஸ் கொஷினுக்கு 30 மார்க்ஸ்க்கு 60 கொஷின்ஸ் இருக்குது, அதுவும் அப்ஜெக்டிவ் டைப் தான். ஒரு கொஷினுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரை மார்க்கு தான். டியூரேஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2.5 மணி நேரம் இருக்குது. இதில் வந்து மினிமம் 35% நீங்கள் எடுக்கணும். சரிங்களா. அப்போ தான் நீங்கள் வந்து கிளியர் பண்ண முடியும். ப்ளஸ் நெக்ஸ்ட் லெவல் ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து எலிஜிபிள் ஆவீங்க. நெக்ஸ்ட்டு ஃபிசிக்கல் டெஸ்ட்டு பற்றி பார்க்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா ஹைட் கொடுத்துருக்காங்க, கம்யூனிட்டி வைஸ் கொடுத்துருக்காங்க. பிசி, ஓசி, எஸ்சி, எஸ்டிக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ பார்த்தீங்கன்னா மென்னுக்கு மினிமம் 170 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும். சரிங்களா. அதில் ஓசிபிசிக்கு உமனுக்கு 159 சென்டிமீட்டர் இருக்கணும். எஸ்சி, எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா மென்னுக்கு 167 சென்டிமீட்டர் இருக்கணும் ஹைட்டு, உமனுக்கு 157 இருக்கணும். சரிங்களா. செஸ்ட்டுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா மென்னுக்கு நார்மலாகவே 81 சென்டிமீட்டர் இருக்கணும். எக்ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா 5 சென்டிமீட்டர்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கணும். சரிங்களா. ஸோ எவ்வளோனா 86 வரைக்கும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் எக்ஸர்வேஷன் மேனுக்கு வந்து இந்த டெஸ்ட்டு கிடையாது, எக்ஸ்பென்ஷன் எதுவும் கிடையாது. செஸ்ட் டெஸ்ட்டெல்லாம் அது வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. சரிங்களா. இப்போது ஹைட்டு வந்து எப்படி ரவுண்ட் ஆஃப் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 0.8க்கு மேலே போனால் மட்டும்தான் அது வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணுறாங்க. 0.6, 0.7 பார்த்தீங்கன்னா அது 0.5லேயே வச்சுருக்காங்க. இப்போ 169.6னா 169.5 தான் வச்சுருக்காங்க. அதுவே 169.8 அப்படின்னா 170ன்னு வச்சுருக்காங்க, ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கிறாங்க. ஸோ சரிங்களா. அவங்க ஹைட் எவ்வளோங்கிறது செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்டியூரன்ஸ் டெஸ்ட்டு அப்படி பார்த்தீங்கன்னா ரன்னிங் இருக்குது. மென்னுக்கு பார்த்தீங்கன்னா 1500 மீட்டர்ஸு 7 மினிட்ஸில் இல்லைன்னா அதுக்குள்ளே நீங்கள் வந்து ரன் பண்ணணும். உமனுக்கு பார்த்தீங்கன்னா 400 மீட்டர்ஸ் இருக்குது, 2 மினிட்ஸ் இல்லைனா 2 minutes 30 seconds ஆர் அதுக்குள்ளே ஓடணும். எக்ஸர்வேஷன் பார்த்தீங்கன்னா 1500 மீட்டர்ஸ் இருக்குது, 8 minutes ஆர் அதுக்குள்ளே இருக்கணும். சரிங்களா. நெக்ஸ்ட்டு அந்த ரோப்பு ஜம்பிங்லாம் கொடுத்துருக்காங்க. அது வந்து 1 ஸ்டார் 2 ஸ்டாருக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த பிடிஎஃப் வந்து செக் பண்ணி டவுன்லோட் பண்ணி பாருங்கள். சரிங்களா. டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு டிபார்ட்மெண்ட் கோட்டாக்கு என்னென்னங்கிற டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 5 years வந்து மினிமம் 5 years சர்வீஸில் இருந்துக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து எலிஜிபிள் அப்ளை பண்ண முடியும். சரிங்களா. ப்ளஸ் இதில் வந்து என்ஓசி சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் நோ அப்ஜெக்ட் சர்டிஃபிகேட் வாங்கி நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் அத்தாரிட்டி யாரோ அவங்கள்ட்ட வாங்கி அந்த மாதிரி சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா. டிபார்ட்மெண்ட் கோட்டாக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் தமிழ் வந்து நார்மலாக இருக்குது, தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் இருக்குது. மெயின் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஜென்ரல் நாலேஜ் இருக்குது, ப்ளஸ் சேம் லாஜிக்கல் ரீசனிங், ஆப்டிடியூட் இது எல்லாமே இருக்குது. எவ்வளோ மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 மார்க்கு வந்து இருக்குது, 30 கொஷின்ஸு. 70 மார்க்குக்கு வந்து 140 கொஷின்ஸ் இருக்குது. சேம் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு கொஷினுக்கு அரை மார்க்கு தான். டியூரேஷன் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 3 hours இருக்குது. 35% மார்க்ஸ் எடுத்தால் தான் நீங்கள் பாஸ். டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்டியூரன்ஸ் டெஸ்ட் இருக்குது. 1500 மீட்டர்ஸ் வந்து 7 மினிட்ஸில் ஓடணும் ஃபார் மென்ஸுக்கு. உமனுக்கு பார்த்தீங்கன்னா 400 மீட்டர்ஸ் ஓடணும், 2 minutes 30 seconds இருக்குது. எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்தாச்சு. எக்ஸாம் ஃபீஸ் எவ்வளோன்னு கேட்கவே இல்லை. எக்ஸாம் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆர் டிபார்ட்மெண்ட் கோட்டா ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா 500 rupees. இப்போ ரெண்டுக்குமே நான் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 rupees பே பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா. ஓகே கைஸ், எல்லாமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நினைக்கிறேன். ப்ளஸ் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், ரிப்ளை பண்ணுறேன். ப்ளஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவை யாராவதுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக யாராவது ஒருத்தருக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ப்ளஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய், டேக் கேர், see you.